கஜேந்திரன் ஒரு யானை தன்னுடைய முதலையால தன் கால பிடிக்கப்பட்டு 1000 வருஷம் காலம் காத்துட்டு இருந்தது. நம்ம சொந்தக்காரெல்லாம் வந்து காப்பாத்துவா, நம்ம குழந்தைகள்லாம் வந்து காப்பாத்துவா, பந்துக்கள்லாம் வந்து காப்பாத்துவான்னு 1000 வருஷம் காத்துட்டு இருந்தது. 1000 வருஷம் காத்துட்டு இருந்து யாரும் வரல. அப்பதான் 1000 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கு ஞானம் வந்தது. சொந்தக்காரெல்லாம் யாரும் காப்பாத்தல, பகவான் தான் நம்மளை காப்பாற்றுவான்னு கடைசியா நாராயணா அகில குரு பகவான் நமஸ்தேன்னு ஒரு தாமரை புஷ்பத்தை எடுத்து பகவான் போட்ட உடனே எப்படா கூப்பிடுவான்னு காத்துட்டு இருந்தார் பகவான். இவர் ஒரு தாமரை புஷ்பத்தை போட்டதுமே கருடாழ்வான் மேல கிளம்பி வந்தார் பகவான். அந்த அவசரத்துக்கு தான் ஹரின்னு பேர். பகவான் ஒன்றும் சும்மா இருந்தில்லை. இந்த முதல்ல பிடிச்ச உடனே பகவான் வந்து காப்பாத்திருக்கலாம். பகவான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கிளம்பி வந்தார். அதுபோல இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு கிழமையிலையும் கருடாழ்வார தரிசனம் பண்ணினா என்னென்ன பலன்னு சொல்லி நம்ம நினைக்கிறதெல்லாம் கொடுப்பாரு. இன்னைக்கு பகவான் அந்த கருடாழ்வார் மேலேயே உட்கார்ந்து வரப்போறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அப்போ நம்ம ஏதாவது பகவானை கேட்டாலே கொடுப்போம். நமக்கு பகவானுக்கு நம்மளால என்ன கொடுக்க முடியும்? பகவான்கிட்ட இல்லாதது எதுவும் கிடையாது. பகவான் தான் நமக்கு கொடுத்தா நம்ம அவன் நாமத்தை தான் நம்மளால சொல்ல முடியும். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அந்த நாமத்தை. கோபால் 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 கோபால்
கோபால் கோபால் கோபால் கோபால் இந்த கோபனை கேட்க போறோமோ அத்தனையும் கொடுக்க போறேன். அதனால எந்த வாயால சொல்றதுல எந்த கஷ்டமும் கிடையாது. 4 வார்த்தை பேசுறதும் வந்து கோபால்னு சொல்றதும் உண்டு. வேற எந்த கஷ்டமும் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து சொன்னா பகவானுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம என்னென்ன மனசுல நினைக்கிறோமோ அத்தனையும் கொடுக்கிறார் பகவான். கோபால் 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 கோபால்